முதல்ல கிட்டத்தட்ட அந்த நிகழ்ச்சிக்குள்ளார வந்து நாங்க போறப்ப, அந்த கண்ட்ரோல் ரூம்னு சொல்லுவாங்கல்ல, நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடியது டிஓபி சரவணன்னு சொல்லுவாங்க. அங்க போயிட்டு தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நாங்க போகும்போதே பாதுகாப்பு படையை சேர்ந்த பூமிநாதன் மற்றும் அவங்களுடைய பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு அந்த நேர் வழியில பாதைய திறந்து விட்டுருந்தாங்க, போங்க அப்படின்னு. நேரா அங்க போயிட்டு அந்த இடத்துல தான் உட்காந்துட்டு இருந்தோம். ஒரு 6:30 கிட்டத்தட்ட 7க்கு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பேசப்பட்ட விஷயங்கள பத்தி நான் பேசுறேன். பின்பக்கம் வந்து காலியாவே இருந்துகிட்டு இருந்தது. சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஒரு இடத்துலேருந்து கிளம்பி அவங்க ஆன் தி வே வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில நெறைய பேர் வந்துட்டு எனக்கு தொடர்பு எடுத்து வந்து அந்த நேரத்தில கொஞ்சம் தொடர்பு கிடைச்சிருந்தது. தொடர்பு இருந்துட்டு இருந்தது, தொடர்பு வசதி. சில பேர் வந்து ரொம்ப வருத்தமா அழுதபடிலாம் கூட குரல் இருந்தது. கூட்டம் ஏன் அப்படி ஆச்சு? என்ன அப்படி ஆச்சு? ஏன் கூட்டம் வரல? அப்படின்னு. அந்த நேரத்தில எனக்கே ஒரு சங்கடமா இருந்தது. பட் நான் கணிச்சது வந்து இன்னும் கூட்டம் முழுமையாக மேடையை நோக்கி வரல அப்படின்றப்ப. பக்கத்துல வந்து நீங்க சொல்றது இன்னொரு விஷயம் முக்கியமானது என்னன்னாக்கா, எஸ்பிசிடி சேர்ந்த ஒரு பெரிய டீம் வந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் விசாரித்த வரையில் ஒரு 10லிருந்து 15க்குள்ள எஸ்பிசிஐடியினுடைய அந்த உளவு தகவலை கொடுக்கக்கூடியவர்கள் மேலிடத்துக்கு வந்து அங்கே குவிஞ்சிருந்தாங்க. ஒரு முக்கியமான அதிகாரியினுடைய தலைமையின் கீழே. மாவட்ட எஸ்பிக்கான இன்டெலிஜென்ட் டீமை வந்து அங்கே இருந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க மூலமாக அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நிறைய வாகனங்கள் வந்து ஒழுங்குபட்ட வரிசையில் வந்துக்கிட்டு இருந்தாலும் கூட வந்து சேர்வதற்கு மிக தாமதமாகி கொண்டிருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு கணிப்புக்கு வந்துட்டேன். மாநாடு அந்த அரங்கம் நிறைந்து விடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தகவல் தான் சில பேருக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒன்றும் இல்லை, கட்டாயம் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு நேரத்தில் கூட்டம் முழுக்க நிறைஞ்சிரும். ஒரு 6:30க்கு பிறகு இந்த தகவல் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, நான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு 7 மணி வாக்குலலாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் முழுக்க 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 நிறைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகும் வாகனம் வந்து அடையலை. ஒரு கிட்டத்தட்ட நிகழ்ச்சி பாதி நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் சீமான் உரை நடந்துகிட்டு இருக்கிறப்பலாம் நிறைய வாகனங்கள் வெளியில் வந்துட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அங்கங்கே இருக்குது. அதுக்கு தென் மாவட்டத்திலிருந்து நமக்கு ஒதுக்கப்பட்ட பாதை வழி என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்தினுடைய பேர் வந்துட்டு பூங்குடி. அந்த வழியாக தான் வரணும். அங்கே ரயில்வே பால திருத்தமா இல்லை வேறு ஏதோ பிரச்சனை என்னன்னு தெரியல. வாகனங்கள் முழுக்க திருப்பி நிறைய வாகனங்கள், ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அப்படியே நின்று பின்தங்கி இருந்தது. அதை நோக்கி அந்த பக்கம் வர முடியல. இது ஒரு பெரிய இன்னும் இதெல்லாம் வந்திருந்ததுன்னா, அந்த அரங்கத்துக்கு வெளியில நிறைய கூட்டம் இருந்துகிட்டு இருந்து, அதை விட இன்னும் பல மடங்கு கூட்டம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட எல்லா அதாவது உளவுத்துறை கொடுத்த தகவல்கள், இன்னும் நிறைய ஊடகங்கள் எடுத்த அந்த கணிப்பு என்னன்னா, 2,00,000க்கு மேற்பட்டவர்கள், அதுக்கு குறையாத ஒரு கூட்டம் அந்த இடத்துல இருந்தது. இதுதான் உறுதியாக சொல்லக்கூடிய ஒரு தகவல். தாமதத்துக்கு காரணம் வாகன நெரிசல் ஒன்று. என்ன ஒரு விஷயம்னா, கிட்டத்தட்ட 3, 4 இடத்துல வந்துட்டு அந்த 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 மாநாட்டு நடத்த சுற்றி வரக்கூடிய பாதைகள் வழியாக காவல்துறை வந்து ஒரு 3, 4 இடத்துல தடுப்புகளை வைத்து ஒரு வண்டியும் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு வண்டியில் நீங்கள் எத்தனை பேர் வருகிறீங்க அப்படின்ற கணக்கும் எடுத்துக்கிட்டு இருந்தது. அது மேலே இடத்துக்கு அவங்க கொடுக்குற அந்த ஒரு கடமை ஒன்று இருக்குது. அது அவங்க வேலையை அவங்க செய்துட்டு இருக்கிறாங்க. நம்ம அதை குறை சொல்கிறது இல்லை. ஆயிரக்கணக்கான காவலர்கள் வந்து அந்த இடத்துல குவிஞ்சிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நேர்த்தியான இது. முதல்ல காவல்துறைக்கு, தமிழ்நாடு அரசு காவல்துறைக்கு அந்த சரக ஐஜி, டிஐஜி, மாவட்ட கண்காணிப்பாளர், அடுத்தது இவங்க எல்லாருக்கும், நம்ம அந்த காவலர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட். மிக நேர்த்தியான அந்த மாநாட்டை சுற்றி ஒரு ஒழுங்கு, எல்லா பாதைகளும் வந்து திறந்து விட்டிருந்தது, ஒழுங்குபடுத்தியது, இப்படி எல்லாம் மிக சிறப்பாக இருந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு போதிய அளவுக்கு நெருக்கடி எதுவும் இந்த மாநாட்டுக்கு வந்த நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள், உறவுகள் யாரும் ஒரு துளி பக்கபலமாக இருந்திருக்காங்களோ ஒழிய நெருக்கடி, சலசலப்பு, அவங்களுக்கு ஒரு பெரிய சங்கடத்தை கொடுக்குற மாதிரி எந்த விதத்திலையும் எங்கேயும் நடந்துக்கல. இது ஏன் நடந்தது? 2, 3 இடத்துல கருத்து கணிப்பு நடந்தது. அவங்க ஒரு கணக்கு மேலிடத்துக்கு கொடுக்கணும். சரியாக எத்தனை வாகனங்கள் வருகிறது, எவ்வளவு பேர் வருகிறார்கள் மேலிடத்துக்கு கொடுக்கணும். மேல் இடத்துல இப்போ இருக்கக்கூடிய இளைய தலைமுறை அந்த நள்ளிரவு வரைக்கும் உட்காந்து இந்த தகவல்கள்லாம் கேட்டுட்டு இருந்ததா ஒரு தகவல் சொல்ல வராங்க. என்ன அது நிறைய இந்த திராவிட கூட்டம் முழுக்க முழுக்க ஒரு 6:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, டிவிகேவும் திராவிட அந்த ஒட்டுத்திணை வகையறாக்களும் அப்படி தான் நம்ம அவங்கள சொல்லணும். அது மாதிரி நாகரிகமாக அவங்க சமூக வலைத்தளங்கள்லாம் காலி நாற்காலிகளின் மாநாடுகள் அப்படின்றது தான் பெரிய அளவில் செய்துக்கிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு அந்த நேரத்தில் நேரடி ஒளிபரப்பில் கிடைச்ச அந்த தகவல், அந்த இடத்த பார்த்து அதை வச்சு அவங்க ஒரே கிண்டலும் கேலியமாக எழுதிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான் சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் இதுக்கு முந்தின காலகட்டமே வந்து ஒரு விஷயத்த சொல்லணும். பல்வேறு அவதூறுகள், பல்வேறு அரசியல் நெருக்கடிகள், பல்வேறு வழக்கு, இப்படி ஏகப்பட்டது.
கடைசியாக வந்து எல்லாம் செய்து பார்த்தாச்சு. நடிகர் விஜய் வந்தோடனே நாம் தமிழர் முழுக்க முழுக்க கலைஞ்சிடுச்சு, உடஞ்சிடுச்சு, கூட்டம் இல்லை, திரும்பிட்டாங்க, வெளியேறிட்டாங்க. எங்கே பார்த்தாலும் வந்து டிவிக்கே தான் அப்படின்ற ஒரு பெரிய பிரபகண்டா அந்த ஊடகங்கள் வந்து பேக்கப், அது வந்து ஒரு தனியாக பேக்கப் செய்தின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பிலே இருந்துக்கிட்டு இருந்தது. ஒரு பக்கம் வந்து திராவிட இளைய நிதி இருக்கிறார்ல, உங்களுக்கு உதயநிதி இளைய தளபதி, அவர் தான் அடுத்த தலைமுறை இளவரசர் அப்படின்னு. அவருக்காக வேண்டிய அந்த ஊடக கட்டமைப்பு ஒரு பக்கம் பெரிய அளவில் எல்லாமே இந்த பக்கம் திரும்பிடுச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லைன்னு. உண்மையிலே சொல்ல போனாக்கா புதைத்து விட்டோம் என்று சுற்றி நின்று கொட்டமடித்து கொண்டிருந்தது திராவிடம். புதைத்து விட்டோம் சீமானையும் நாம் தமிழர் கட்சியும் புதைத்து விட்டோம், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. முளைச்சி கிளைச்சி நின்னது தான் அந்த மாநாடு. அப்படியெல்லாம் இல்லை, ஒன்று விழ ஒன்பதாய் எழுவோம்னு சொல்லிட்டு கவிஞர் காசி ஆனந்தன் சொன்னார்ல, அதுதான் அந்த மாநாடு, அந்த கூட்டம். புதைச்சிட்டிங்க நீங்கள் நினைச்சிருக்கிறீங்க திராவிடம், அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 7 மணிக்கு பிறகு நடந்த விஷயம்தான் இது. அப்படிலாம் ஒன்றும் நடக்கலை, முளைச்சி கிளைச்சி நிற்குது பல கிளைகளாக அப்படின்றது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள்ல இருந்தும் தமிழ் மக்கள் வந்திருந்தாங்க. அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு இடம் ஒதுக்கி இருக்கப்பட்டது. அப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒதுக்கப்பட்டதில் எல்லாம் செய்தியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வெளிநாடுகளிலிருந்து வந்திருந்த பல்வேறு தமிழ் மக்களும் வந்துட்டு உணர்ச்சி பெருக்கில் அந்த கூட்டம் நேரடியில் அந்த இடம் அடர்த்தியாக வர 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 அவங்களுடைய ஆனந்த கண்ணீரை அங்கே பார்க்க முடியும். நிறைய பேர் வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு, சில பேர் கண்ணு கலங்கிட்டாங்க. இது என்னமோ ஆயிடுச்சுன்னு நாங்கள் ஒரு நேரம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம் ஐயா. திரும்பி அப்புறம் நேரலையில் பார்க்கும்போது அந்த அரங்கம் முழுக்க நிறைஞ்சிருந்தது, அந்த வளாகம் அந்த பகுதி முழுக்க நிறைஞ்சிருந்தது, பல லட்சம் பேர் வந்திருந்தது. இப்படி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னு ஒரு பெரிய ஆனந்த கண்ணீர் அந்த இடத்துல விட்டுட்டு இருந்தாங்க. காவல்துறை இந்த கணக்கெல்லாம் எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருந்தது ஒரு பக்கம். அந்த ஒரு ஒரு வண்டிக்கும் ஒரு 1 நிமிடம் 2 நிமிடம் அப்படின்ற ஒரு தாமதத்தை எடுத்துக்கிட்டாலும் கூட அந்த மாநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய திருச்சி, தஞ்சாவூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து அந்த பக்கம் திண்டுக்கல்லேருந்து வரக்கூடிய வாகனம் அந்த தாமதமும் சேர்ந்துருச்சு கூட. அப்படியே சேர்ந்து சேர்ந்து பின்தங்கி தாமதமாக அரங்கத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதுவும் ஒரு காரணம்னு எடுத்துக்கலாம். திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு செய்ததான் எனக்கு தெரியல காவல்துறை. அது ஒரு கணக்கெடுப்பு நடத்திக்கிட்டு இருந்தது எவ்வளவு அப்படின்றது. அவங்களுக்கு கொடுத்த கணக்கே கிட்டத்தட்ட வந்து 1,80,000 2 லட்சத்தி வரைக்கும் அவங்க கணக்கு கொடுத்துருக்கிறதா எனக்கு கிடைச்ச தகவல் காவல்துறை கொடுத்தது.